உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கழ நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கற்பொடி கூரை செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவ செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவ தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கைகள் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையில் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். திருப்பாவை பாசுரம் எண் 14. உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினக்கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பத்தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். போதரிக் கண்ணினாய் என்று சிவந்த கண்களை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணை அழைத்தாள் அல்லவா? இந்த பாடலில் பங்கைய கண்ணான் என்று கண்ணனை கூறுவதன் மூலம் இருவருக்கும் உள்ள பொருத்தத்தை குறிப்பிடுகிறாள். போலும் மேலும் இது ஆயர்பாடி, அதாவது முல்லை நிலம். எனவே விடிந்தால் மலரும் தாமரையை கூறாமல் செங்கழுநீர் பூவை கூறியுள்ள ஆண்டாளுடைய அறிவு கூர்மையை உணர்ந்து நாம் இங்கே ரசிக்க முடியும். இப்பாடலிலே தமிழ் மரபினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய 5 இலக்கணமும் துறவிகள் இலக்கணமும் மக்கள் இலக்கணமும் இறைவனின் இலக்கணமும் கூட மிக அழகாக கூறப்பட்டிருக்கிறது. உங்கள் புழக்கடை தோட்டம், உள்ளே தூங்கிக் கொண்டிருப்பவள் ஒருத்தி. எனவே உன் என்று ஒருமையில்தானே வரவேண்டும். ஆனால் உங்கள் என்று கூறியிருக்கிறாளே, பொதுவாக நம் ஆயர்பாடி என்று சொல்லி இருக்கலாம் தானே, ஏன் சொல்லவில்லை? ஆயர்பாடியிலே உள்ள பெண்களின் பேச்சில் மிகுந்த மரியாதை உண்டு. அதனால்தான் மரியாதை நிமித்தமாக பன்மையில் உங்கள் என்று சொன்னார்கள். மேலும் அவர்கள் நான் எனது என்ற பற்றுகள் அற்றவர்கள், எல்லாம் எம்பெருமான் செயல் என்று உணர்ந்து வாழ்பவர்கள். அதனால்தான் நம் என்று அவர்கள் வாயில் வராமல் உங்கள் என்று வந்திருக்கிறது. எனவே இந்த சொல் கூட மிகுந்த கருத்தாழம் உடைய சொல் பயன்பாடாக அமைந்திருக்கிறது. துவர் ஆடையும் வெண்பல்லும் இருந்தால் மட்டுமே போதாது, இவை புறவேடங்களே.
தவம் என்பது அகத்திலே இயற்றப்படுவது. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் என்றார் திருவள்ளுவர். மனதை பொறுமையாக வைத்துக் கொண்டால்தான், நிதானமாக வைத்துக் கொண்டால்தான் எந்த ஒரு செயலிலும் ஒருமைப்பட்டு முழுமையான கவனம் செலுத்த முடியும். கொடுப்பது, உண்மை பேசுவது, வேள்வி செய்வது, புகழ் பெறுவது, அறச்செயல்களை செய்வது ஆகியவை எல்லாம் பொறுமை உடையவர்களால் மட்டுமே செய்ய முடியும். எனவே துறவும் அறம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே தவத்தவர் என்பதன் மூலம் துறவிகளின் பொறுமையை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறாள். சங்கொடு சக்கரம் பகவானின் 5 ஆயுதங்களும் அவனுக்கு ஆபரணமாக இருப்பவை. பக்தர்களுக்கு அவை ஆபரணம், அல்லாதவர்களுக்கு அவை ஆயுதம். 5 ஆயுதம் என்றாலும் சங்கு சக்கரம் இரண்டும் மிகவும் புகழ் வாய்ந்தவை. பகவான் அவதரிக்கும் போது அடையாளமாக இருப்பவை இந்த சங்கும் சக்கரமுமேதான். இந்த இரண்டில் சங்கு மிகவும் புகழ் வாய்ந்தது. பகவானின் வலது கையில் சக்கரம், இடது கையில் சங்கு. எனவே சக்கரம் சங்கு என்றுதான் சொல்ல வேண்டும். சங்கின் சிறப்பு கருதி சங்கு சக்கரம் எனப்படுகிறது. மேலும் ஒரு உருபு உயர்ந்த பொருளோடுதான் சேர்ந்து வரும். ஒரு வினை வினையோடு சொல் உயர்பின் வழித்தே என்பது தொல்காப்பியம். இந்த இலக்கணத்திற்கிணங்க ஒடுவை சங்கொடு சேர்த்து சங்கொடு சக்கரம் என்றாள் ஆண்டாள். கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று நாச்சியார் திருமொழியில் கூறியவளாச்சே.